இல்லைன்னா நாம தான் சரி வரேன்னு சொல்லியிருக்காரா? ஊசுவதும் வெண்ணீரு ஊன்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயார் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் யௌயிக்கும் இயல்பானான் சாழலோ. வணக்கம். இன்னைக்கு 72வது அமர்வு கம்பராமாயணம். போன அமர்வில் சுந்தரகாண்டத்தில் ஊர் தேடு படலத்தில் அனுமன் ஊருக்கு வெளியில் உள்ள ஒரு பவளக்குன்றில் வந்து குதிக்கிறதும் அங்கேருந்து நகரத்தை பார்த்து அங்கே என்னென்ன காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வியந்து கொண்டிருக்கிறதும் அந்த காட்சிகளை பார்த்தோம். சரியாக அவர் நிலா உதிக்க அவர் ஊருக்குள்ளே போகலாமா அப்படின்னு யோசிக்கிற கட்டத்தில் போன தடவை நிறுத்தினோம். இது கொஞ்சம் பெரிய படம், 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் கொண்டது. இப்போ 60 பாடல்கள் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு 80-85 பாடல் முடிச்சுட்டா அடுத்த அமர்வில் இந்த படலத்தை முடிச்சு காட்சி படலத்துக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து அனுமன் இலங்கைக்குள்ள செல்ல முற்படும் காட்சி அதில் ஆரம்பிக்கும். அவ்வழி அனுமனும் அணுகலாம் வகை எவ்வழி என்பதை உணர்வின் எண்ணினான் செவ்வழி ஒதுக்கினன் தேவர் ஏத்தப்போய் வெவ்வழி அரக்கனூர் மேவன் மேயினான். அவ்வழி அப்போது அனுமன் என்ன செய்யறான்னா அணுகலாம் வகை அப்படின்னா அணுகக்கூடிய வகை. எவ்வழி எந்த வகையில இந்த ஊரை அணுகலாம் அப்படின்னு உணர்வின் எண்ணினான், மனத்துக்குள்ள யோசிச்சு பார்க்கறான். பார்த்துட்டு செவ்வழி ஒதுக்கினான். செவ்வழிங்கிறது ஒரு ஊருக்குள்ள போகிறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற செம்மையான பாதை, மெயின் ரோடு. அந்த ஊருக்குள்ள போறதுக்கு பல ரோடு இருந்தாலும் அந்த ரோடு வந்து ரொம்ப சிறப்பான ரோடு. அந்த வழியை ஒதுக்கினான். காரணம் என்னன்னா அங்க அவனை வரவேற்க போறது யாரும் கிடையாது, நீ யாரு என்னன்னு விசாரிப்பாங்க, அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேவர் ஏத்த போய் வெவ்வழி அரக்கனூர் மேவல் மேவினான். அப்படின்னா தேவர்கள் எல்லாம் வாழ்த்தும்படி அந்த வெவ்வழி அரக்கன், இந்த வெவ்வழிக்கு மட்டும் நிஜமான வழி கிடையாது, இது வந்து கெட்ட வழியில் போகிற அரக்கனுடைய ஊருக்குள் போக தொடங்கினான். அப்படின்னா செம்மையான வழியை ஒதுக்கிட்டு வேற ஒரு வழியா போறான் அப்படின்னு அர்த்தம். ஆழியழகாக அரிதாயமரர் வாழும் ஏழுலகின் மேலை வெளி காது முகடேறி கேளறிய பொன்கொடு சமைத்த கடல் வெள்ள தூழிரி நாடு முறை ஆமதிலை உற்றான். இப்போ மதில் சுவரை வந்து அடையலாம். தூரத்துல இருந்து பார்த்துருக்கான் மதில் சுவரை, இப்பதான் பக்கத்துல வந்து பார்க்கலாம். ஆழி அகழாக அப்படின்னா ஆழி கடல் தான் அந்த ஊருக்கு வந்து அகழி கடல் தான் அகழி அப்படி அமைந்திருக்க அரிதாய் அமரர் வாழும், அதாவது அரிதாங்கன்னா மிகவும் அருமையான அரியதான அமரர்கள் தேவர்கள் வாழ்கின்ற 7 உலகின் மேலை வெளி, 7 உலகங்கள் மேல இருக்கிற 7 உலகங்கள், அந்த அமரர் உலகங்கள், அந்த 7 உலகங்களுக்கும் மேல இருக்கிற அந்த இடம், 7 உலகங்களையும் தாண்டி இருக்கிற அந்த வெளியிடம், அந்த வெளியிடமும் முகடு ஏறி அதற்கு மேல உயர்ந்து காணப்படுகிற அந்த மதில் சுவருக்கான வர்ணனை. கேழறிய ஒப்பில்லாத பொன்கொடு சமைத்த தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட மதில், கிளர் வெள்ளத்து ஊழி திரினாலும் உலையாமது, ஊழி தீ ஏற்பட்டு உலகமெல்லாம் அழிந்தாலும் இந்த மதில் சுவர் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற சிறப்பை உடைய அந்த மதிலை உற்றாம்னு அடைந்தான். எனக்கு ஒரு சந்தேகம், இது வந்து அந்த பவளக்குன்றில இருந்து இப்போ இலங்கை இதுக்குள்ள வந்துட்டாங்க. ஆமா, இல்ல மதில் சுவரை இலங்கைக்குள்ள போறதுக்கு வெவ்வழி அதுக்கு வராது, அது சுத்து வழியா அந்த இடத்துக்கு வராது. மெயின் பாதை இருக்கு அங்க இருந்து இலங்கைக்குள்ள போறதுக்கு, அதை அவர் ஒதுக்கிட்டு வேற ஒரு பாதை வழியா ஏதோ ஒரு காட்டு வழியா அப்படி புகுந்து வர்றாரு. ஒரு கலங்களில் கடுங்கதிர்கள் மீது கடிதேக அலங்கலையில் வஞ்சகனை அஞ்சியேனி நின்றால் இலங்கை மதில் இங்கிதனை ஏறலரிதென்றே விலங்கியகள் நின்றன விரைந்தன வியந்தான். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பாட்டுல 21வது பாட்டுன்னு குறிச்சு வச்சிருக்கீங்க. 21வது பாட்டுல வந்து நம்ம பார்த்தோம் ராவணனுக்கு பயந்து சூரியன் இந்த ஊருக்கு மேல போகாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு இப்ப இன்னொரு காட்சி சொல்றாரு. சூரியன் வந்து ராவணனுக்கு பயந்த ஒண்ணு இந்த ஊர் மேல போகாம இல்ல, இந்த மதில் சுவரை ஏறி யார் தாண்டது அப்படிங்கிற அந்த இதனாலதான் இந்த
இந்த சுவரை நம்மளால தாண்ட முடியாதுன்னு சொல்லி அப்படி சுத்தி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ கலங்கள் இல் கடுங்கதிர் அப்படின்னா கலங்கள் இல்லாத கடுங்கதிர்னா கடுமையாக பாயக்கூடிய கதிர்களை கொண்ட கதிர்கள் மீது கடிது ஏகா, அந்த சூரியனுடைய கதிர்கள், சூரியனா இருக்கலாம் சந்திரனா இருக்கலாம், கதிர்கள் வாட்டவர் கதிரேட்டர்ஸ், அந்த கதிர்கள் கடும்னா இங்க விரைவு வேகமான கதிர்கள். நம்ம கடும்னா கடுமையான கதிர்கள், வாட்டக்கூடிய கதிர்கள் அர்த்தமும் எடுத்துக்கலாம். அந்த கதிர்கள் அலங்கலையில் வஞ்சகனை அஞ்சி எனின் என்றால் இந்த ஊர் மீது அது அந்த கதிர்கள் கடிது ஏகா, இந்த ஊர் மீது அந்த கதிர்கள் போகாது. அதுக்கு என்ன காரணம்னா அலங்கல் அயில் வஞ்சகனை அஞ்சி, அலங்கல்னா வெற்றி, அலங்கல் இல்ல அயில்னா வெற்றியா, அயில்னா பாதுகாப்பு அல்லது கூர்மை அந்த பொருள். ஆமா, வெற்றிங்கிற அர்த்தமும் உண்டு அயிலுக்கு. அயில் வேல் அப்படிங்க கூர்மையான வேல், வெற்றி பெறும் வேல், அந்த மாதிரி. அலங்கல் அயில்னா இது அந்த வெற்றியை உடைய அந்த அரக்கனுக்கு பயந்தா அப்படின்னா இல்ல. உண்மையான காரணம் என்னன்னா இலங்கை மதில் இங்கிதனை ஏறல் அரிது, இலங்கையுடைய மதில் சுவரானை இதில் மீது ஏறுவது நமக்கு ரொம்ப சிரமம் என்றே விலங்கி அகல்கின்றன விரைந்து, அப்படி ஒதுங்கி வேகமா போயிடுது. எவ்வளவிலாத இறை சேரலுள்ளதென்றால் அவ்வளவதன்றரணம் அண்டமிடையாக எவ்வளவில் உண்டு வெளி ஈறு மதுவென்னா வெவ்வளவரக்கனை மணக்கொளவி எந்தான். இப்போ தெவ் அப்படின்னா எதிரிகள், தெவ் அளவில்லாத எண்ணிக்கையிலான எதிரிகள், இறை சேரல் போய் தங்கக்கூடிய சேரல் இருக்கு. தேரல்னா தேறுதல் அர்த்தமா, என்ன அர்த்தத்துல போட்டாங்க? இறை தேரல் அறிதம்மா என்ன வலி அழினமா வலி. அதாவது பகைவர்கள் எல்லாம் இங்க போய் தங்குறாங்க அப்படின்னா இங்க போய் முட்டி நின்றுடுறாங்க, இதை தாண்டி அவங்களால போக முடியாது. அரண் கொடுக்கிற மதில் சுவர், இந்த மதில் சுவர் மீது அவங்க போய் நின்று தங்கிடுறாங்க, அதை தாண்டி அவங்களால போக முடியறதில்ல. தேரல்னா என்ன பொருள்ல வரும்னு தெரியல, பார்க்கணும். இதுக்கு ஒன்றும் தட்டுவாங்க கம்ப்யூட்டர்ல இதை பார்க்கறது. அப்புறம் அது மட்டும் இல்ல, எதிரிகள் வந்து இங்க தங்குறது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. அண்டமேடையாக அளவில் வெளி உண்டு, அண்டகோளத்துக்கு நடுவுல எவ்வளவு பெரிய பரப்பு உண்டோ அவ்வளவு பெரிய பரப்பு இந்த மதில் சுவரை சுற்றி இருக்கு. அவ்வளவு பெரிய மதில் சுவர் இது. ஈருமது இந்த சுற்றளவும் வந்து அண்டத்தை சுற்றி இருக்கிற அளவுக்கு, அண்டத்தை சுற்றி இருக்கு. உயரமும் ஈருமது அண்டத்தை போய் தொடுது. So it is like it is covering the entire அண்டகோளம் அப்படின்னு என்று எண்ணி வெவ்வளம் அரக்கனை, மிகுந்த வலிமையுடைய அந்த அரக்கனாகிய ராவணனை மனங்கொள வியந்தான். தன்னுடைய மனத்தில் வெவ்வளவு அரக்கங்கிற மாதிரி இருக்கு. எப்படி வெவ்வள அப்ப இன்னும் எப்படி வரும்? வெவ்வள அரக்கன், இம் வராது. வெவ்வள அரக்கன், வெம்மையான வலிமையுடைய அவனை மனத்தில் நினைத்து வியந்தான். இது மனக்கொத மனங்கொத இது கரெக்டா இருக்கு. ரெண்டுமே கரெக்டா தான் நினைக்கிறேன். மனங்கொள தான் இல்ல, மனக்கொளன்னு எழுதலாம். அப்படியா? இப்படி ரெண்டும் சரியா இருக்க முடியாதே, தெரியல. இல்ல, ரெண்டு சரின்னு நான் நினைக்கிறேன். மனக்கொளங்கிறது பல இடங்கள்ல வந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, போட்டு இங்கேயும் மனக்கொளன்னு தான் இருக்கு. இல்ல, மனக்கொடுலாம் வந்திருக்கு இல்லையா? அப்போ மனக்கொளங்கிறது மட்டும் அது மனக்குள. அப்புறம் இன்னொன்று வந்து மனம் ஆகிய குளம். அது மூணு சொல்லினா. அப்படியா? அது தெரியல. ஓகே, மடங்கலர் ஏறு மத மால்கள் இருநான நடந்துதன் ஏபுகுது நம்பினி மூதூர் அடங்கரிய தானையில் அந்தகனதானை கடுந்திரலின் வாயனைய வாயிலது கண்டான். இப்போ மதில பார்த்தாச்சு, அடுத்து வாயில பார்க்கலாம். அந்த வாயில் வழியா அனுமன் போக போறது இல்லை, ஆனாலும் அந்த முதல்ல வழியை டிசைட் பண்ணியாங்க. ஸோ வழி ஏதோ ஒரு வழி, இந்த வழி வேண்டாம், செம்மையான வழி வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு சுத்து வழியா மதில் சுவரே நெருங்கியாச்சு. இப்போ அடுத்து வாயில் வழியா உள்ள போலாமா, வேற வழியா உள்ள போலாமா? இப்போ வாயில் அந்த வாயிலுடைய வர்ணனை இந்த பாடல்.
மடங்கள் அரி ஏறு அப்படின்னா மடங்கள் அரின்னா சிங்கம், ஆண் சிங்கம். ஆண் சிங்கமும் மதமால் களிறு மதத்தை உடைய பெரிய ஆண் யானையும் நாண அவர்கள்லாம் வெட்கப்படும்படி நடந்து தனியே புகுது நம்பி. இது அனுமனுடைய வர்ணனை. ஆண் சிங்கமும் சரி ஆண் யானையும் சரி அவங்கெல்லாம் கூட வெட்கப்படும்படி தனி ஆளா நடந்து அப்படி புகுகின்ற நம்பி. ஆண்களில் சிறந்தவன் அனுமன். அந்த நம்பி எதை பார்த்தான் என்றால் அடங்கு அரிய தானை அப்படின்னா எண்ணி சொல்ல முடியாத அளவு படைகளை உடைய அயில் அந்தகனது ஆணை, அதாவது அந்தகனது ஆணை கடுந்திரளி, அதாவது யமனுடைய கட்டளை எப்படி உறுதியாகவும் கொடுமையாகவும் போய் கொல்லுமோ அந்த அளவுக்கு அந்த வாய், உறுதியான கொடுமையான கட்டளையை சொல்கின்ற அந்த வாயை போன்ற நனி முதுகூர் அப்படின்னா பெரிய, நனினா பெரிய, நனிக்கு பதார்த்தம் உண்டு, இந்த இடத்துல பெரிய, முதுன்னா பழைய ஊர், அந்த ஊருடைய வாயிலை எதிர்கண்டான். கடுந்திசையின் வாயணை அப்படின்னு போட்டுருக்கு. அந்த ஆணை கடுந்திசையின் வாயணை, கடுந்திசைன்னு போட்டுருக்காங்களா? இங்க கடுந்திரல்னா கொடிய வலிமை, கடுந்திசைனா எல்லா திசைகளிலும் போகக்கூடிய என்ன சிறப்பா இருக்கு, கடுந்திரல்ங்கிறது சிறப்பா இருக்கு. அதாவது அது யமனுடைய கட்டளை தவறாத கொடிய வலிமையை உடைய வாய். ஒருவேளை கடும் திசைன்னா எல்லா திசைகளிலும் பறந்து இருந்திருக்கிற பெரிய வாய் அப்படிங்கிற அர்த்தமா இருக்கு. மேருவை நிறுத்தி வெளி செய்ததுக்குள் விண்ணோர் ஊர் புக அமைத்த படுகால்கொள் உலகு ஏழும் சோர்வியில நிலைக்க நடு இட்டது ஒரு தூணோ நீர்புகு கடலுக்கு வழியோ என்று என நினைந்தான். இப்ப அந்த வாயிலை பற்றி வியந்து அனுமன் நினைக்கிற வர்ணனைகள். ஃபர்ஸ்ட் இது தெளிவாகவே படிச்சாலே புரியும். மேருவை நிறுத்தி வழி செய்ததுக்குள் அப்படின்னா மேருவை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டாங்களோ அப்படின்னு முதல் கேள்வி. ரெண்டாவது மேருவை கொண்டு மேருவை நிறுத்தி வெளி செய்ததுக்குள், மேருவை கொண்டு வந்து இங்க நிறுத்தி அதுல ஒரு ஓப்பனிங், அதுல பெருசா இருக்கு, அதுல ஓப்பனிங் பெருசா இருக்கு. சோ அது அப்படி அந்த வியப்பு. அடுத்து விண்ணோர் ஊர் புக அமைத்த படிகால்கள். மாணவர்கள் இங்கிருந்து அவங்களோட ஊருக்கு போகணும் இல்லையா, அப்படி பறந்து போகக்கூடியவங்க பறந்து போவாங்க, ஏறி போகக்கூடியவங்களுக்கு ஒரு பாதை வேணும் இல்லையா, அதுக்காக அமைத்த படியோ. படிகால்னா வானம் அப்படிதான் நினைக்கும். படுகால்னா கால் வைத்து ஏறி செல்கிற அப்படின்னு. பட் படிகால் இன்னும் அழகாக பாருங்க, இங்க போட்டிருக்காங்க படிகால்னா படிக்கட்டு. சோ படிக்கட்டா, இது படிக்கட்டோ, அல்லது உலகு ஏழும் சோர்வில நிலைக்க நடு இட்டதொரு தூணோ. மேல 7 உலகம் இருக்கு இல்லையா, அந்த 7 உலகமும் அங்க தொங்கிட்டு இருக்க முடியாது, அது நிக்கிறதுக்கு ஒரு பில்லர் வேணும், அந்த பில்லர் தான் இதுவோ அப்படின்னு நினைக்கிறேன். அது 3வது. 4வது நீர்புகு கடற்கு வழியோ. இந்த அணைக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா ஒரு மதகு போட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க, தண்ணியை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அதை எடுத்தா தண்ணி பாஞ்சிடும். அந்த மாதிரி கடல் தண்ணி அப்படி தாண்டி இந்த பக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கிற மதகோ அப்படின்னு. இன்ஃபேக்ட் கடல் நீர் புகுந்து செல்வதற்காக கேட்ட மதகு. ஏன்னா மதகுங்கிறது நாட் டு ஸ்டாப், இட் இஸ் டு கண்ட்ரோல். வேணும்போது திறந்து விட்டுக்கலாம், வேணாங்கும்போது அடைச்சிடலாம், அதுதான் மதகு. அந்த மாதிரி கடல் நீர் வேணுங்கும்போது அந்த பக்கம் போட்டோம், வேணாங்கும்போது நிறுத்தி வச்சிடலாங்கிறதுக்காக ஒரு மதகு இங்க இட்டு வச்சிருக்காங்களோ அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். 7 உலகின் வாழும் உயிர் யாவையும் எதிர்ந்தால் ஊழின் முறையின்றி உடனே புகும். இது ஒன்றோ வாழியர் இயங்கு வழி ஈது என வகுத்தால் ஆழி உல 7 அளவு அன்று வகை என்றான். இப்போ 7 உலகின் வாழும் உயிர் யாவையும் எதிர்ந்தால், அங்க எதிர்த்தால் இல்லை, எதிர்ந்தால்ங்கிறது தான் செய்வது. 7 உலகத்துல வாழ்கிற எல்லா உயிர்களும் சேர்ந்து இந்த அரக்கனை எதிர்த்து வந்தாலும் ஊழின் முறை அன்றி உடனே புகுதல் உண்டு. அதான் ஊழின் முறைன்னு வரிசையா கியூல வரும். கியூல தான் வர வேண்டியதில்லை, அப்படியே போலாம். வாசல் அவ்வளவு பெருசு, அப்படியே போலாம், அவ்வளவு பெரிய வாசல். ஊழின் முறை அன்றி உடனே புகுதல், அத்தனை பேரை உடனே உள்ள புகுந்துடலாம், அந்த அளவுக்கு பெரிய வாய். அப்படிப்பட்ட வாயில் இது. அடுத்து வாழியர் இயங்கு வழி ஈதென வகுத்தால், வாழியர் அப்படின்னா இந்த நகரத்தில் வாழ்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அங்க வாழ்கிறவர்களாகிய அந்த ராட்சசர்கள்
இந்த வழியா தான் வழக்கமா அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா வாசல் அவ்வளவு பெருசு இருக்குன்னா, இப்ப நீங்க ஒரு ஃபேக்டரி பாக்குறீங்க, ஃபேக்டரியில ஒரு 50 பேர் வேலை பாக்குறாங்கன்னா வாசல் சின்னதா இருக்கும், 500 பேர் வேலை பாக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வாசல் வந்து பெருசா இருக்கும். ஸோ இந்த வாயிலோட பரப்பே உள்ள இருக்கிற ராட்சசர்களோட எண்ணிக்கையை சொல்லுது. அதை சொல்றோம். ஸோ வாழியர் இயங்கு வழி ஈதன வகுத்தா ஆழி உள்ளவே ஆழி உள்ள ஏழின் அளவன்று உள்ள இருக்கிற அந்த பகைவர்களோட எண்ணிக்கை 7 கடல்களோட மொத்த அளவை விட அதிகமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது இப்படி போறதை யோசிக்கலாம், அப்படி போறதை யோசிக்கலாம். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் இந்த வழியா இப்படி உள்ள போக முடியும் அப்படின்னா, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அதே வழியா வெளில வர முடியும் இல்லையா? சோ உலகத்துல இருக்கிற மொத்த மக்களும் திரண்டு வந்தாலும் அதுக்கு இணையான படை உள்ள இருக்கு அப்படின்னு அனுமன் தீர்மானித்தார். வெள்ளம் ஒரு 100 200 விடை வீரர் கள்ள வினை வெவ்வழி அரக்கர் இருகையும் உள் எரியும் வாழும் முற முன்னம் முறை நின்றார் எல்லறிய காவலினை அண்ணலும் எதிர்ந்தான். ராமன் படை எவ்வளவு வெள்ளம் ஞாபகம் இருக்கா? 70 வெள்ளம். இங்க பாருங்க கணக்கு, 1000 வெள்ளம் ஒரு 100 200 100 ஒரு 100 200 விடை வீரர். ஓ, இங்க ஒரு 100 தான் இருக்கு. அப்ப இங்க 200 இருக்கு, அங்க 300 இருக்கு. பரவாயில்ல, அது ஒரு பெரிய நம்பர். தட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்ல 1000 அது இன்னும் உள்ள இருக்காங்க. இது வந்து வாசகாவலாளிங்க. வாசகாவலாளிங்க எத்தனை பேர் இருக்காங்க இங்க? அம்மா, ஆனா ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க, சும்மா உட்காந்து இருப்பாங்க. சும்மா அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா யாரும் எதுவும் இங்க வரப்போறது இல்லை. சோ வெள்ளம் ஒரு 100 ஒரு 100 200. சோ 200 வெள்ளம் படையோ இல்ல 300 வெள்ளம் படையோ, வீரர் கள்ளம் வினை வெவ்வலி அரக்கர், வீரமுடையவர்கள், கள்ளமுடையவர்கள், வினை வெவ்வலி, அதாவது வினையை உண்டாக்கக்கூடியவர்கள், வெம்மையான வலிமையுடைய வீரர்கள். இந்த வீரர்கள் இருகையும் 2 கையிலையும் முள் எயிரும் வாளும் உர, ஒரு கையில வந்து முள் இல்ல இரு கை 2 பக்கமும் 2 பக்கத்திலையும் முள் போன்ற கூர்மையான அந்த பற்கள் இப்படி வருது. இந்த வாயோட இந்த பக்கமும் இந்த பக்கமும் கூர்மையான பற்கள் வருது. முன்ன முறை நின்றார், முறைப்படி அங்க நின்று கொண்டிருந்தார்கள். வாழும் சாரி 2 கையிலையும் ஆயுதங்கள், கையில வந்து வாழ் பிளஸ் இல்லைங்க. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, எயிரும் வாழும் முறை. இங்க வந்து வாழுங்கிறது மின்னுதல், அந்த எயிரும் மின்னுது. அவங்க வந்து முறைப்படி எங்க பாதுகாப்பு நிற்கிறாங்க. எள்ளறிய காவல் அப்படின்னா ஒரு இது இல்லாம கண் துஞ்சாமல் காவல் காத்துற மாதிரி. ஆனா உண்மையில அவங்க என்ன பண்றாங்கிறது அப்புறம் தான் வருது. அவங்களே எதிர்ல பாக்குறாங்க. ஸோ வாயில பார்த்தாச்சு, அடுத்து அங்க உள்ள உட்காந்துருக்கிற காவலாளிகளை பார்த்தாச்சு. சூளம் மழு வாளோடு அயில் தோமரம் உலக்கை காலவரிவில் பகழி கப்பனம் முசுண்டிகோல் கணயம் நேமி குலிசம் சுரிகை குந்தம் பாலம் முதல் ஆயுதம் வலித்தனர் பறித்தார். இப்போ இது வந்து ஒரு சின்ன இது இருக்கு, மாறி இருக்கு, அதை சொல்றேன் நான். ஒரு போன பாட்டுல வாழ் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இங்க புல் இங்க வந்து வளர்த்தார்னு போட்டிருக்காங்க கடைசி வார்த்தை. அங்க என்ன இருக்கு? வளர்த்தார். அதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கையில எதை ஏந்தி நின்றாங்கன்னா, சூலம் மழு வாழ் அயில் தோமரம் உலக்கை காலன் வரியில் பகழி அப்படின்னா யமனை கூட கொல்லக்கூடிய வரிகளை உடைய வில்லும் அம்பு, பகழின்னா அம்பு. அப்புறம் கற்பனம் முசுண்டி கோல், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹரியனா இருந்திருந்தாருன்னா விளக்கம் படம் வரைஞ்சு பாகம் கிடைச்சிருந்தாரு. கணயம் நேமி குலிசம் சுரிகை குந்தம் வாலம் இங்க இருக்கு, அங்க பாலம் இருக்கு. 2 ஒண்ணுதான், பிண்டி பாலம்ங்கிற ஒரே ஆயுதம் தான் 2. அது போன்ற முதல் அப்படின்னு போடு. ஏன்னா இந்த ஆகிய முதலான இதெல்லாம் வந்து வெவ்வேறு அர்த்தம். ஆகிய அப்படின்னா பினிஷ், அவ்வளவுதான். ஒரு வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகள் உள்ளன, அவ்வளவுதான், முடிச்சது. ஒரு வாரத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற கிழமைகள் உள்ளன இன்னும் இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால இங்க முதலான சொல்லி அவர் சொல்ல முடிஞ்சது அவ்வளவுதான், பாட்டு முடிச்சு போச்சு. அதோட அங்குசம் இருக்கு அடுத்த பாட்டுல. அங்குசம் நெடுங்கவன் அடுத்து உடல் விசிக்கும் வெங்குசைய பாசம் முதல் வெய்ய பயில் கையர் செங்குருதி அன்ன செறி குஞ்சியர் சினத்தோர் பங்குனி மலர்ந்து ஒரு பலாச மனம் ஒப்பார். இப்போ அவங்க இன்னொரு இருக்கு அவங்க கையில. அங்குசம் நெடுங்கவன்
கவன், அந்த கவன்வில். இது வந்து இங்க வேற மாதிரி இருக்கு, அங்க வேற மாதிரி இருக்கு. அடுத்து அயில் சிலை வழங்கும் வெங்குசைய பாசம்னு இருக்கு இங்க. அடுத்து உடல் விசிக்கும். அதாவது இங்க இருக்கிற அர்த்தம் வந்து நுனியில் கூர்மையை உடைய ஒலி செய்கிற தருப்பை போல் அறுக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிற, அங்க வந்து உடலை விசித்து இழுத்து அறுக்கக்கூடியங்கிற அர்த்தத்துல இருக்க போறாங்க. அது போன்ற இங்கேயும் முதலானதான். வெய்ய பயில் கையார், வெய்யனா வெம்மையான கொடுமையான ஆயுதங்களை பயில் கையார், கைகள் பயில்கிறவர்கள், அதை பயன்படுத்துகிறவர்கள், அந்த கையை உடையவர்கள். குருதி செங்குருதி அன்ன செறி குஞ்சியர், சிவந்த ரத்தத்தை போன்ற செம்பட்டை தலைமுடியை கொண்டவர்கள். சினத்தோர், கோபத்தோடு இருக்கிறவர்கள். பங்குனி மலர்ந்து ஒளி பலாசவனம் ஒப்பார், பங்குனி மாதத்தில் மலர்ந்து விளங்குகிற பலாச மர காட்டை போல், நாட் சிங்கிள் பலாச மரம், பலாச மர காட்டை போன்றவர்கள். அநேகமா அந்த பலாச மரம் வந்து செக்கச்செவல்னு இருக்குமா இருக்கும். காடு அப்படின்னா அப்படியே பலாச மரங்கள் மொத்தமா இருந்தா எப்படி இருக்கும், அப்படியே அங்க சிவப்பு. அதான் அது இன்னொரு பேர் இருக்கு, இங்கேயும் போட்டிருக்காங்க செம்முருக்க மரம். பலாச மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதற்கு அரிதாகிய கணக்கோடு அயல் நிற்கும் விளக்கினம் இருட்டினை விழுங்கி ஒதுக்காத உலக்கடிய காதல் மனம் முத்துமணி வாயில் இலக்கம் இது கடற்படை இருக்கை எதிர்ந்தான். இப்ப இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அநேகமா இந்திரஜித்தோட மாளிகையில இருக்கிறவங்க கேர்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் காவலர் காவல் இல்லைன்னு. ஆமா, வேற எங்கேயோ நான் இங்கேன்னு நினைச்சிட்டேன். இங்க வந்து காவல் வலுவா தான் இருக்கு. சோ அளக்க அரிதாகிய கணக்கொடு, யாராலையுமே எண்ணி சொல்ல முடியாத கணக்கை கொண்ட அயல் நிற்கும்னா பக்கத்துல இருக்கிற அந்த விளக்கு இனம் பக்கத்தில் நிற்கிற, அது வந்து அந்த படைகளுக்கு வர்ணனை. அடுத்த ஸ்டேட்மெண்ட், விளக்கு இனம் விளக்குகளுடைய கூட்டம் இருட்டினை விழுங்கி வெளிகால இருளை விழுங்கி ஒளியை உமிழ்கிறது, அந்த விளக்குகளுடைய கூட்டம். அது போல உளங்கடிய காலன் மனம் உட்கும், மனம் ரொம்ப கடுமையான மனம், யாரை உயிர் எடுத்துட்டு போகணும்னாலும் போய் உயிர் எடுத்துருவோம், அவனுக்கு இறக்கம்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட யமன் கூட என்ன செய்வானா, இங்க உடம்புடைய காலம் மனம் உட்கும், ஐயோ இது இந்த ஊருக்குள்ள எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சி வெளியே நிற்கக்கூடிய மணிவாயு, அந்த வாயு. அந்த அப்படின்னா ஆரம்பத்துல அந்த தொகை வந்து விளக்குகளுக்கு தான் வாங்க. அங்க இருக்கிற விளக்குகள், அங்க ஏகப்பட்ட விளக்குகள் இருக்கு, யாராலையும் எண்ணி சொல்ல முடியல. அந்த விளக்குகள் அயனிற்கும் அயனாலே எண்ண முடியாது. இல்ல அயல் இருக்குன்னா பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கு அயல் இருக்கும். அது வந்து நிற்கும்னா அந்த ஸ்டாண்ட் வச்சு விளக்கு, அந்த டைப் ஆஃப் விளக்கு. அப்படி நிறைய விளக்குகள் இருக்கு. அந்த விளக்குகள்லாம் இருளை விழுங்கி ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல காலனும் போவதற்கு அஞ்சி நிற்கிறான். அப்படிப்பட்ட அந்த மணிவாயிலில் இலக்கமில் கடல் படை, இலக்கம்னா இலகி இருக்கிறது, அந்த இலகுதல்மை கிடையாத கடல் போன்ற பெரிய படை. அந்த படை இருக்கையை, படை இருத்தலை, இருக்கைன்னா எக்ஸிஸ்டிங், அங்க இருக்கு. அதை வந்து எதிர்ந்தான், பார்த்தான், எதிர்கொண்டான். எலக்ட்ரிசிட்டிலாம் இருந்திருக்குமா, ஸ்டாண்டுல லேம்பெல்லாம் பயன்பட்டிருக்கும். எவ்வமரர் எவ்வவுன ஏவருவது என்னே கவ்வை முது வாயுதை நெடுங்கடை கடப்பார் தௌகரிவர் சேமம் இது சேவகனும் யாவும் வெவ்வமர் தொடங்கிறேன் எனாய் விதையும் என்றான். வந்து அனுமன் வந்து யோசிக்கிறான், இப்போ நான் இந்த வாசல் வழியா உள்ள போனா அவங்க வந்து எதிர்த்து சண்டை போட போறாங்க. நான் எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் இத்தனை பேரையும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தன்னை பலசாலின்னு அப்படியே நினைச்சுக்கல. அவர் சொன்னார், எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும் ஒருத்தர் இந்த வழியா போறவர் இத்தனை பேரோடையும் சண்டை போட்டு இத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு உள்ள போறதுங்கிறது முடியாது. நம்ம வேற ரூட்ல உள்ள போறோம் டிசைட் பண்ண. அந்த பாட்டு எவ்வமரர் இல்ல, இவர் வந்து எண்ணெயில இருந்து ஆரம்பிக்கிறார் பாட்டை. என்ன ஆச்சரியம் இது. கவை முதுன்னா ஆரவாரம் மிகுந்த, நெடு நீளமான. கவைனா வருத்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு, இங்க வந்து ஆரவாரம்ங்கிற அர்த்தம். வருத்தம், துன்பம். ஆரவாரம் மிகுந்த, நெடுனா நீளமான, வாயிலின் கடை, இந்த வாயில் வழியாக கடப்பார் அமரர் எவ்வவுணர் எவ்வர். இந்த வழியா வந்து தேவர்களால் போக முடியுமா, அசுரர்களால் போக முடியுமா, வேற யாராலதான் போக முடியும்? எவர் உளர், யார் தான் இருக்காங்க? எவ்வர் உளர், இந்த வழியா போகக்கூடியவங்க யார் தான் இருக்காங்க? தெவ்வர் இவர் சேமம் இது அப்படின்னா, தெவ்வர்னா தெவ், இப்பதான் பார்த்தோம், எதிரிகள். இவர்களுடைய இந்த
பாதுகாப்பு சேமம். சேமம்னா பாதுகாப்பு, பாதுகாப்பு நலம் அப்படிங்கிற அர்த்தம் சேம நிதின்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு அது என்ன, இந்த ஃபண்டுக்கு என்ன ஃபண்டு பேர்? ப்ராவிடன்ட் சேம நல நிதி, பாதுகாப்பான நலனை காக்கக்கூடிய நிதி, அது அந்த வார்த்தை தான் இது சேமம். இவர்களுடைய இந்த பாதுகாப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. தெவ்வர் இவர் சேமம் இது இவர்களுடைய சிறப்பா இருக்குன்னு சொல்லல, இப்படி இருக்கு, இப்படிப்பட்ட பாதுகாப்பு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது சேவகனும் நாமும் வெவ்வமர் தொடங்கின் பாருங்க, ராமனை கொண்டு வந்துடுறாரு. ராமனே இங்க வந்து இவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சாலும் சேவகன் நாமும் வீரனாகிய ராமனும் வானர வீரர்களாகிய நாமும் இங்கே வந்து போர் செய்யும் போது, இப்ப இல்ல, ஆஃப்டர் திஸ் விசிட் திரும்ப வந்து இங்க போர் செஞ்சுதானே சீதையை மீட்டு கொண்டு போக முடியும். அதுக்காக இங்க வந்து போர் செய்ய போகும்போது இவங்களை தாண்டி போறதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விளையும், என்னதான் ஆகுமோ எல்லாரும் வந்து இங்க சண்டை போடும்போது அப்படின்னு. கருங்கடல் கடப்பது அரிதன்று அந்த காவிரி பெருங்கடல் கடப்பது அரிது, எண்ணம் இறைவேறின் அருங்கடம் முடிப்பது அரிதாம், அமர்கிடைக்கு நெருங்கவர் விதைப்பர் நெடுநாள் என நினைந்தான். இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிக்கிறாரு. போர்னு இங்க வந்தா ஒரு நாள்ல எல்லாம் முடிஞ்சு ராவணனை வீழ்த்த முடியாது. இதை பார்த்தோன்னே அவர் இந்த வாயில் பாதுகாப்பு பார்த்த உடனே சொல்லிட்டாரு, கருங்கடல் கடத்தல் அரிது இவருக்கு இல்ல, படைக்கு, வரப்போற படைக்கு. நான் கஷ்டப்பட்டு தாண்டின இந்த கருங்கடலை கூட அவங்க எப்படியாவது தாண்டிடுவாங்க, அது அரிது கிடையாது. அரிது அன்றி நகர் காவல் பெருங்கடல் கடப்பது அரிது. அதை தாண்டி வந்து இந்த பாதுகாப்புக்கு நிற்கிற இந்த சேனையை தாண்டி உள்ளே போவதுதான் அவர்களுக்கு கடினம், அரிது. எண்ணம் இறைவேறின் அப்படின்னா, எண்ணம் இறைவேறின்னா நம்ம கொஞ்சமாவது சரியா சிந்திக்காம ஒரு தப்பான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னா இறை கொஞ்சம், எண்ணம் இறை பேர் எண்ணம் இறை கொஞ்சோண்டு பேர்தான். நீ கேர்ஃபுல்லா பிளான் பண்ணாலும் அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட என்ன ஆகும்னா அருங்கடல் முடிப்பது அரிது. எந்த நோக்கத்துக்காக இங்க வரோம், சீதையை மீட்கிறதுக்காக வரோம், அந்த நோக்கம் நிறைவேறுவது அரிது. இதை வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம், தனக்கு சொல்லிக்கிறதாவும் நினைச்சுக்கலாம். நான் கருங்கடலை தாண்டி வந்துட்டேன், அது எனக்கு அரிது இல்ல, இந்த பெருங்கடலை தாண்டி போறது அரிது. நான் எதுக்காக வந்திருக்கேன், சீதையை பார்த்துட்டு திரும்பி போறதுக்காக வந்திருக்கேன், அதை செய்வது அரிது. கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட அப்படின்னு தனக்கு சொல்றதா வச்சுக்கலாம், வரப்போற படைக்கு சொல்றது. ஏன்னா முந்தின பாட்டுல படை வந்திருக்கிறதுனால அப்படி வச்சுக்கலாம். அருங்கடல் முடிப்பது அரிது, அரிதம். அமர் கிடைக்கின் இவர்களுடைய நமக்கு போர் ஏற்பட்டா நெடுங்கமர் கிடக்கு நெடுநாள், அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல எல்லாம் முடிஞ்சிடாது அந்த போர். அந்த போர் நீண்ட நாளைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நினைத்தான். வாயில் வழி சேரது அரிது அன்றியும். அது இன்னொன்னு, இவங்களோட இப்ப சண்டை போட வேண்டாம்னு நினைக்கிறோம். அது வந்து அதுவும் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நாம டெரைவ் பண்ணிக்கணும் அது. இப்போ நான் போய் அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சா ரொம்ப நாள் போய் சீதையை பார்க்க முடியாது. எனக்கு அந்த வேலை தான் முக்கியம், அதனால நான் வேற வழியா உள்ள போறேன். அது அடுத்த பாட்டுல. வாயில் வழி சேரதறிது அன்றியும் வைத்து வளர்த்தார் ஆயுத அவர் வைத்த வழி ஏகதற்கு என்றால் காய் கதிர் இயக்கு இது மதிதை கடித்து தாவி போய் நகர் புக்கிடுவேன் என்று ஒரு அயல் போனான். இப்போ வாயில் வழி சேரல் அரிது, இந்த வாசல் வழியா உள்ள போறது அரிது. இவங்க என்ன அலோவ் பண்ண போறது கிடையாது, இவங்களோட நான் சண்டை போட்டேன்னாலும் பல நாள் ஆகும், அது கஷ்டம். அன்றியும் அது மட்டும் இல்லாம வலத்தோர் ஆயில் அவர் வைத்த வழியேகள் அழகன்று. அதாவது அது மட்டும் இல்ல, வலத்தோர், வல்லம்னா வல்லமை மிக்கவர்கள், வல்லமை மிக்கவர்கள், அதாவது தன்னை சொல்லிக்கலாம், வல்லமை மிக்கவர்கள் அவர் வைத்த வழியேகள் அழகன்று. அவங்க போட்டு வச்ச வழியில உள்ள போறது வலிமையுடைய எனக்கு அழகில்லை. காய்கதிர் இயக்கின் மதிலை கடிது தாவி, அதாவது காய்கதிர் இயக்கு இல் அப்படின்னா காய்கின்ற கதிரை வீசக்கூடிய சூரியனும் கடந்து செல்வது இல்லாத இந்த மதிரை விரைவாக தாண்டி கடிது தாவி போய் நகர் புக்கிடுவேன், போய் இந்த நகருக்குள்ளே புகுந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயல் போனான். அந்த பக்கமா போனான். இங்க அயல்ங்கிறது வேறுபடும், அங்க அயல் வந்து பக்கம், இங்க வந்து வேறுபடும், அயல் நாடு. ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி போது ஒரு பெரிய கியூ நிற்கும். அப்போ வந்து ஸ்ரீரங்க தான் அங்கே போய் நிற்க மாட்டான். என் ஊர் நான் போய் கியூ தான் நின்று போகணுமா, நான் வந்து தனியாக தான் போவேன், நான் குறுக்கு வழி தான் போவேன் சொல்லிட்டு போவான். அடுத்த ஒரு நேரம்
நாள்நாளும் தான் நதுக்கிய காவல் நனி மூதூர் வாய்நாள் அண்ணால் கோபத்தின் மேலே வழி நின்றாள் தூணாம் என்னும் தோல் உடையானை சுடரோனை காணா வந்த கச்சேரி என்ன கனல் கண்ணா. இப்போ லங்கினி வரா. நாளும் அப்படின்னா டெய்லி, தினமும் தான் நல்கிய காவல் நனி மூதூர், தான் அன்போடு காவல் காத்து வருகிற சிறந்த முதுமையான இலங்கை நாட்டினுடைய இலங்கை ஊருடைய வாழ்நாள் அந்நாள் போவதின் மேலே வழி நின்றான். அதோட வாழ்நாள் அன்னிக்கே முடிய போகுது. லங்காதகனம் நடக்க போறதுனால அன்னிக்கே முடிய போகுது. அதனால அவர் எதிர்க்க வந்து நின்றான். அதுக்காக she comes forward as if it's a beginning of Langai's end. அந்த மாதிரி அப்படி வழியில வந்து நிக்கலாம். இல்ல அவன் முன்னாடி வர்றதுக்கு இலங்கை அழிவுக்கு என்ன சொன்னாங்க? அதுதான் அவளுக்கு வரும், பின்னாடி வரும். ஒரு குரங்கு வந்து அவளை அடிக்கும், அன்னைக்கு இலங்கையுடைய அழிவு தொடங்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு இது இருக்கு. அவளுக்கு ஒரு வரமோ சாபமோ அது இருக்கு. ஆமா, ஒரு ப்ரொஃபஸி இருக்கு, அது பின்னாடி வரும். ஸோ வந்து வழி நின்றாள். ஓகே, வழி நின்றாள். அவள் என்ன யாருடைய வழியில வந்து நின்றாள்? தூணாம் இன்னும் தோல் உடையான், தூண் போன்ற தோள்களை உடைய அனுமனை எப்படி பார்த்தார்னா, அவ சுடரோனை காணா வந்த கச்சேரி அப்படின்னா சூரியனை பார்த்து பிடித்துக் கொள்வதற்காக வந்த பாம்பு. சூரிய கிரகணத்தை சொல்றான். கச்சேரினா பாம்பு. அந்த கச்சேரினா கண்களையே காதுகளாக பயன்படுத்தக்கூடிய. ஓ கரெக்ட் கரெக்ட், காதை வந்து கண்ணா பயன்படுத்தக்கூடிய. கரெக்ட். காது இல்ல, அதுக்கே காது. பாம்பு காது கிடையாது. பாம்புக்கு இல்ல, பாம்புக்கு கண்ணு தான் உண்டு. கண்ணு தான். நான் சொல்றேன் கண்ணை வந்து காதா பயன்படுத்தும். கண்ணை காதா பயன்படுத்தும். அதனால அது பேர் கச்சேரி. ஸோ அந்த கச்சேரி அவ வந்து நிக்கிறான் அங்க. இங்க பாருங்க, கீழே போட்டுருக்கு பாருங்க. பார்த்தலும் கேட்டலும் ஆகிய புலன் இரண்டும் கண்ணாகிய பொறியொன்றிலே பாம்புக்கு அமைந்திருப்பது. அதனால கச்சேரி கண்களையே காதுகளாக உடையது. அப்படி அந்த பாம்பு வந்து எப்படி சூரியனை பார்த்ததோ அது போல போவதின் மேலே வழி நின்றான். அவன் இனிமே தாண்டி போக முடியாதபடி வழியில வந்து நின்றான். 8 தோளால் 4 முகத்தாள் உலகேழும். 8 தோளால் 4 முகத்தாள். ஆமா, 8 தோளால் 4 முகத்தாள் உலகேழும் தொட்டு பேரும் ஜோதி நிறத்தாள் சுழல்கண்ணாள் முட்டி பேரின் மூலகத்தை முதலோடும் கட்டி சீரும் காவல் வளர்த்தாள் கமையில்லாள். இப்போ அவளுடைய வர்ணனை 8 தோள், அவளுக்கு 4 முகம். 8 தோளால் 4 முகத்தாள் உலகு 7 தொட்டு பேரும் சோதி நிறத்தாள். 7 உலகங்களையும் போய் தொட்டு விட்டு திரும்பி வருகிற ஒளி அவளுடைய உடம்புல, பிரகாசமான ஒளி அவளுக்கு. சுழல் கண்ணாள், கண்கள் அப்படியே சுழன்று வட்டம் அப்படியே சுழன்று வருகின்ற கண்களை உடையவள். முட்டி பேரின் மூலகத்தை முதலோடும் கட்டி சீரும் காவல் வளர்த்தாள். அதாவது ஒருவேளை சண்டை போடுவதற்காக யாராவது வந்தால் மூலகத்தையும் முதலோடும் கட்டி, மொத்த 3 உலகத்தையும் மொத்தமா கட்டி, ஒருத்தர் பாக்கி இல்லாம கட்டி சீரும். அதன் பிறகும் கோபம் தீராம சீருகிற காவல் வளர்த்தாள். பாதுகாப்பு செய்பவள் கமை இல்லாள். கமைன்னா பொறுமை, பொறுமை இல்லாதவள். உலகைய பட தேவையில்லையே. முட்டி பேரின் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அல்லன்னு எழுதிருக்கேன். முட்டி போரில் சண்டை முட்டி போரில் என்ன பிரச்சனை? முட்டி போரில் அப்படியே வச்சுக்கலாம். முட்டி போரில்னா முட்டி கொண்டு போரிட வந்தால் அந்த போரில் இதை செய்ய வல்லவள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். உலகேழும் தொட்டு பேரும் சோதி நிறத்தாள். தொட்டு பிரகாசம், உலகேழையும் தொட்டு வருகிற அவ்வளோ உடம்புல இருந்து வர்ற ஜோதி 7 உலகங்களையும் தொட்டு வரும். அந்த அளவுக்கு பிரகாசமானது. பாரா நின்றாள் எண் திசை தோறும் பலரப்பால் வாரா நின்றார் ரோவன மாறி மழையே போல் ஆரா நின்றாள் நூபுர மச்சம் தருதாளாள் வேறாமையாள் மின்னி நிமைக்கும் மெழுபூனாள். இதுக்கப்புறம் வர 3-4 பாட்டை உள்ள வர்ணனை தான். நூபுரம் அச்சம் தருத்தாளர். நூபுரம்னா சிலம்பு, காலில் அணிஞ்சிருக்கிற சிலம்பு. அந்த சிலம்பு ஒலியை கேட்டாலே மற்றவங்களுக்கு அச்சம் வரும். அப்படி தருகிற அச்சத்தை ஏற்படுத்துகிற தாள், கால் உடையவள். மின்னி நிமைக்கும் மெழுபூனாள். மின்னல் போல ஒளி செய்கிற ஆபரணங்களை போட்டுக் கொண்டிருக்கிறாள். அவ பலர் அப்பால் வாரா நின்றாரோ என எண் திசை ஓரும் பாரா நின்றாள்.
அவ வந்து அனுமனை மட்டும் பார்க்கல, அனுமனுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கோஷ்டி இருக்கும் அப்படின்னு அப்படி ஃபுல்லா பாக்குறான். ஏன்னா அவளுக்கு 4 முகம் இருக்கு, அப்ப 8 கண்ணு இருக்கு, சுழல் கண்ணு. அப்படி ஃபுல்லா சுத்தி பாக்குறான். இவன் மட்டும் தனியா வந்திருக்கானா இல்ல இன்னும் வேற யாராவது இவன் கூட வந்திருக்காங்களா அப்படின்னு பலர் அப்பால் வாரா நின்றாரோ என வேற யாராவது வந்தாங்களா அப்படின்னு பாக்குறான். பாரா நின்றாள் பாருங்க. இப்ப பாரா சொல்லிட்டு பாருங்க. அந்த பாரா உஷார்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்களே, கூர்க்காங்கல்ல, சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். அவங்க சொல்றது வேற வார்த்தை. பாரா நின்றாலும் இங்க பார்த்து கொண்டு நின்றாள்ங்கிற அர்த்தம். மாறி மழையே போல் மாறி மழை பெய்கின்ற அந்த மேகத்தை போல ஆறா நின்றாள், ஆர்ப்பரித்து நின்றாள், கர்ஜனை செய்தாள். வேறாம் மெய்யாள், உடம்பு முழுக்க வேர்வை பொங்குகிற உடலை உடையவள். வேறாம் நின்றாள் வேறாம் நின்றாள், உடம்பு முழுக்க வேர்வையோடு நின்றாள் அர்த்தம். வேறா அப்படிங்கிறது வேர்வையோடுங்கிறது வேறாங்கிற பொருள் இல்லையா? வேர் தான், அதுதான் சொல். வேர்வைங்கிறது வேர்த்தல் அப்படின்னு சொல்றல, அதான் வேர் தான் அதோட வேர்ச்சொல். வேர்ச்சொல். வேல்வாள் சூலம் வெங்கதை பாசம் வெளிசங்கம் கோல்வாள் குந்தம் கொண்டகரத்தாள் வடகுன்றம் போல்வாள் திங்கள் போழி நெயிற்றாள் புகைவாயில் கால்வாள் காணில் காலனுமுட்கும் கதமிக்காள். அப்படின்னா வியர்வை கூட நம்ம பின்னால இது மாடிஃபை பண்ணிக்கிட்டு தான் போல இருக்கு. வேர்வை தான் கரெக்ட். நம்ம வியர்வை தான் கரெக்ட், வேர்வைங்கிறது கொச்சைன்னு நினைக்கிறோம். இதை வச்சு பார்த்தா வேர்வை தான் கரெக்ட்னு புரியுது. வியர்வைங்கிறது கொஞ்சம் போலியா இருக்கும், தெரியல, பார்க்கணும். போலியா இல்ல அதுவும் ஒரு வேலிட் வார்த்தையான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ அவளுடைய இது சொல்றான். வேல் வாழ் சூலம் வெங்கதை பாசம் வெளிசங்கம் கோல் வாழ் குந்தம் கொண்ட கரத்தா, கையில இவ்வளவு ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு நிற்கிறாள். 8 கரம் இருக்கு இல்லையா, அதனால 8 படைகள். சூலம் வெங்கதை பாசம் வெளிசங்கம் கோல்வாள் குந்தம் 8 வருது. 8 கைக்கு 8 ஆயுதங்கள் இருக்கு. சாபம்ங்கிறது வந்து ஒரு ஆயுதம் தான். ஆமா, சாபம்ங்கிற சாபமா சாபம் கொண்ட கரம். ஓ, சூலம்னு இருக்கு இங்க வந்து சூலம். இல்ல ரெண்டாவது கோல்வாள் குந்தம்னு இருக்கு. இங்க குந்தம்ங்கிறது ஈட்டி. குந்தம்ங்கிறது சாபம்ன்றது வில்லுக்கு சாபம்னு சொல்லுவாங்க. இருக்கலாம் இல்லையா? வில்லு வேற இருக்கான்னு பாருங்க. வில்லு இல்லைங்க. அப்ப அதுக்கு பதிலா வில்லு. சோ இந்த 8 கொண்ட கரத்தாள் இதையெல்லாம் கொண்டு இருக்கா. வடகுன்றம் போல்வாள், வடக்கில் உள்ள பெரிய குன்றாகிய மேருமலையை போன்றவள் அவள். திங்கள் போழின் ஏற்றாள், திங்களை பிளந்து 2 பற்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அது போல 2 பற்களை கொண்டவள். வாயின் புகை கால்வாள், வாயிலிருந்து புகை வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்மோக்கர் கிடையாது. காணின் காலனும் உட்கும் கதமிக்காள். ஏற்கனவே காலன் உட்கும் வந்தது பாருங்க, அந்த மதிலை சார்ந்து காலன் உட்கும், காலன் மனம் உட்கும் மணிவாயில். இப்போ அதே வர்ணனை, காலனும் உட்கும் கதமிக்காள். பார்த்தால் யமனும் அஞ்சும்படி கோபம் வந்து நிற்கிறாள். அஞ்சுவனத்தின் ஆடையுடுத்தாள் அளவெல்லாம் அஞ்சுவனத்தின் வேகமிகுத்தாள் அருளில்லாள் அஞ்சுவனத்தின் உத்தரியத்தாள் அலையாகும் அஞ்சுவனத்தின் முத்தொழிலான தனி கொண்டாள். இது வந்து கொஞ்சம் நிதானமா படிக்கணும். ஒரே வார்த்தை வருது எல்லாத்துலயும். சோ ஃபர்ஸ்ட் வந்து 5 வனம் அப்படின்னா 5 வர்ணம், 5 நிறங்களை கொண்ட ஆடை உடுத்தாள். 5 நிறங்களை கொண்ட ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறாள். ஆமா, மல்டி கலர் ட்ரெஸ். அறவெல்லாம் 5. இந்த 5 வந்து பயப்படுறது. பாம்புகள் எல்லாம் அஞ்சுகின்ற 5 ஊனம். ரெண்டாவது இதை வந்து 5 ஊனம்னா கருடன். பாம்புகள் எல்லாம் அஞ்ச செய்கிற கருடனை போல வேகமாக செல்லக்கூடியவள். அது ரெண்டாவது. வேகம் மிகுத்தாள், அருள் இல்லை, அவளுக்கு அருள் கிடையாது மனசுல கொஞ்சம் கூட. மூணாவது 5 ஊனம் வந்து அம்சுவனம்னு பிரிக்கிறாங்க. அழகிய தங்கம், அம்சுவனம் அழகிய பொன்னை கொண்டு உத்தரியம், அழகிய பொன்னை கொண்டு செய்த மேலாடை அணிந்திருக்கிறார். கீழாடை வந்து 5 வண்ணம், மேலாடை வந்து பொன் வண்ணம். அந்த மேலாடையை அடைந்தவள். அலையாரும் அலைகள் அமைந்திருக்கிற அம் சு வள் நத்து அப்படின்னு பிரிக்கணும். அதான் அம்சு வள் நத்து. அம்னா கடல் நீரில் தோன்றியன்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. சூனா அழகிய, வள்னா பெரிய, நத்துனா நத்து சங்கு. வள்ங்கிறது என்ன? வள்ங்கிறது பெரிய. சோ அம்சு வள் நத்து அப்படின்னு அதை வச்சு இந்த வார்த்தை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நத்துனா சங்கா, நத்து புல்லாக்குன்னு சொல்லுவாங்க. சங்குல பண்றதான்னு தெரியல.
ஸோ ஆமாம் கரெக்ட். அது அந்த அந்த வார்த்தை நத்தி செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்தி பிழைத்தல்னா இப்போ சமீபத்தில் மகுடேஸ்வரன் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். நத்தி பிழைத்தல்னா அதாவது அடுத்தவங்களுக்கு சோப்பு போட்டு தேய்ச்சி நத்தை அப்படிதான் அப்படி மெதுவா அப்படி போற. அதனால தான் நத்தி பிழைத்தல். நதிங்கிற வார்த்தை கூட அதுல இருந்து தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். ஸோ அந்த நத்து, அந்த சங்கில் செய்யப்பட்ட முத்து, அந்த சங்கில் உண்டான முத்து ஒளிர் ஆரத்தை அணிகொண்டார். அந்த ஒளிர் ஆரத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். பிரமாதமாக இருந்த பாட்டு சொல்லுடைய ஆமா. சிந்த